ஹாய் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஹோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கு தாங்க இன்றையோட விலாகு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் இருக்கிறதால காலையிலேயே வந்து துணி துவைக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சரி சமையல் வேலையை முடிச்சிடலான்ட்டு காலையிலேயே சமையல் வேலையை முடிச்சாச்சு. அன்றைக்கி சிம்பிளாக தாங்க லஞ்ச் மெனு பண்ணியிருந்தோம். முட்டை குழம்பு, சாதம், அப்புறம் கொஞ்சம் அப்பளம் மட்டும் வறுத்துருந்தோம். ஏன்னா அன்றைக்கி நிறைய நம்ம மீன் கறின்னு வாங்கி செஞ்சுருந்தோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக அதுவே சரியாயிட்டோம் டைம்ன்ட்டு நாங்கள் சிம்பிளாகவே லஞ்ச் மெனு வந்து முடிச்சிட்டோம். தனிஷா பாப்பா தான் முட்டை ஃபுல்லாக உரிச்சு கொடுத்தா. நான் தான் முட்டை உரிப்பன்ட்டு வேக வைக்கும் போதே வந்து சொல்லிட்டு போயிட்டா. அதனால சரி வந்து அவளே உரிக்கட்டும்னு நானும் அவளை கூப்பிட்டு ஃபுல்லாக உரிக்க வச்சுட்டேன். நம்ம முட்டை குழம்புல போடும்போது அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி குழம்புல போட்டோம்னா அது கொஞ்சம் உள்ளே வந்து குழம்புலாம் இறங்கி நல்லாவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு முட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். முட்டை குழம்பு அப்படின்னோடனே அவள் ரொம்ப ஜாலியாகிட்டா. எனக்கு பிடிக்குமே பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ட்ரைபாட்டில் வச்சாவே போதுங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவா, பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவா, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி தான் நான் ஃபோன் எடுத்து வச்சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. டான்ஸ் கிளாஸ் வர போகிறாங்களா ஒன்றும் சொல்லவே வேண்டாம். டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஈரமாக இருந்தது குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சேன். சரி ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சிடலான்ட்டு ஒட்டடை அடிக்க தான் ஆரம்பித்தாச்சு. ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, போர்ட்டிகோன்ட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி நல்லாவே ஒட்டடை அடித்தாச்சு. நான் எப்பயுமே 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒட்டடைலாம் அடித்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் இப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ரொம்பலாம் ஒட்டடை இல்லை. ஆனாலும் நம்ம வீடு வந்து கார்னர் வீடாக இருக்கவே டஸ்ட்டு நிறைய வந்து படிஞ்சிடும். விண்டோஸில் எல்லா இடத்துலையும் வந்து டஸ்ட்டு வந்து நிறைய படிஞ்சிடும். அதனால் அடிக்கடிக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நாம் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது மாஸ்க் போட்டு பண்ணணும்னா கொஞ்சம் பெட்டருங்க. இல்லைன்னா கோல்டு ஆகி டஸ்ட் அலர்ஜி ஆகி அடுத்தது நமக்கு பார்க்கறதுக்கு ஒருத்தர் தேவைப்படும். என்னோடய பையன் பாருங்கள், நானும் வந்து ஒட்டடை அடிக்கிறேன்ட்டு வந்து கூட ஒட்டடை அடிச்சிருந்தேன். அந்த கொம்பு தூக்கி கூட நிற்க முடியல அவரால். ஆனால் அவர் வந்து ஒட்டடை அடிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். என்னோடய பாப்பாவும் வந்து கூட பெருக்கிட்டு தொடச்சிட்டுலாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எங்கள் குட்டீஸுங்க 2 பேருமே வந்து கூட நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ப்ரஷ் எடுத்து துடைக்கும் போது அவங்களும் நானும் துடைப்பேன்ட்டு அதையும் வந்து வாங்கி துடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸில் நிற்கவே இல்லைங்க. அதுக்கு ஆனால் எனக்கும் மாஸ்க் வேணும்னு போட்டுட்டு கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாஸ்க்கை போட்டு காதில் வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு சரி வேலை செய்யுங்கன்ட்டு ஆளுக்கு ஒரு ப்ரஷ்ஷை கொடுத்து நானும் வேலையை வச்சு வாங்கியாச்சு. நாம் தனியாக வேலை செஞ்ச முடியாது, நீங்களும் கூட செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் வந்து வேலை வாங்கி ஈஸியாகவே வேலையை முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், என்னோடய பாப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ரமேஷ் கண்ணா வந்து பொறுமையாக துடைச்சிருப்பாள், அதேமாரி துடைச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்படி துடைக்கக்கூடாது, இந்த மாதிரி துடைக்கணும்னு சொன்ன பிறகு சரிம்மான்ட்டு வாங்கி அந்த மாதிரி நல்லாவே துடைச்சிருந்தா. இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கும்போது நம்மளோட சைல்டுஹுட் ஞாபகம் தாங்க வருது. பொங்கல் வரத்துக்கு ஒரு 10 டேஸ், அதாவது நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பொங்கலுடைய வேலைலாம் ஆரம்பிச்சிடும். எப்போ நமக்கு புது ட்ரெஸ் எடுப்பாங்கன்ட்டு ஆர்வமாக காத்திருப்போம். அதுவும் இல்லாமல் வீடு க்ளீன் பண்ணுற வேலை. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு, மண் சோறு தான். ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு தான் அடிக்கணும். வருஷம் வருஷம் வந்து நாங்கள் வந்து சுண்ணாம்பு அடிப்போம். பெயிண்டர் யார் பார்த்திங்கன்னா நாங்கள் தான். நான், என்னோடய அக்கா, தங்கச்சி, என்னோடய அம்மா, அப்பா இவங்க 5 பேரும் தான் வந்து பெயிண்டிங் வேலையே பண்ணுவோம். சுண்ணாம்புலாம் அடிக்கிற வேலை எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாகவே வந்து இந்த வேலைங்களுக்கு வந்து இருக்குங்க. பொங்கல் ஏன் தான் வருதோன்னு வேற தோணும். இருந்தாலும் ஒரு ஜாலியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் பண்ண சொல்லிவிடுவாங்க எங்கள் அம்மா வேறு. கல்யாண வீட்டில் கூட அவ்வளோ வேலை இருக்காதுங்க. ஆனால் இந்த பொங்கல் வந்தால் எங்கள் வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும். தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நாங்கள் போயிட்டு கிணத்துல தான் போயிட்டு தண்ணி வந்து ராட்டனம் போட்டு சேர்ந்து எடுத்துகிட்டு வருவோம். ஒரு முறை அப்படி தான் அங்கே போயிட்டு சுண்ணாம்புலாம் வீட்டு ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு சரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து குளிக்கலான்ட்டு ராட்டினம் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி சேர்ந்த கிணத்துக்கு போயிருந்தோம். அங்கே போயிருந்தால் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்களாம் வந்து நான் கொஞ்சம் சேர்ந்திக்கிறேன்ட்டு அந்த கயிறு எங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. அவங்க சேர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த கயிறு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. வந்து பார்த்தா எங்கள் அப்பா வேலையிலேருந்து வந்துட்டு இருந்தார். அவ்வளோதாங்க, படிக்காமல் போயிட்டு இவ்வளோ நேரம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களான்ட்டு ஒரு அடி அடித்தார் பாருங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அந்த கயிறாலேயே எங்களை அடித்தார். அந்த அளவுக்கு அடித்தார். எங்கள் அப்பாவை மடக்க வந்தவங்களுக்கும் சேர்ந்து அடி விழுந்துச்சு. இப்படியெல்லாம் அடி வாங்கி வேலை செஞ்சு ஆனால் அந்த பொங்கல் அப்போ அந்த புது ட்ரெஸ்ஸு போட்டும்போது அந்த கஷ்டம் எல்லாமே போயிடுங்க. அதுதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதாங்க வந்து பொங்கல் அப்படின்றது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதே அந்த ஒரு புது ட்ரெஸ்ஸுக்காக தான். ஏன்னா அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நமக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. நம்ம இப்போ எடுக்கிற மாதிரி அடிக்கடிக்கு போயிட்டு எப்பப்போலாம் தேவைப்படுதோ போயிட்டு எடுக்கிறோம். ஆனால் அப்போ தீபாவளிக்கெலாம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டாங்க. வெறும் பொங்கலுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக அவ்வளோ ஏங்கி எப்போ பொங்கல் வரும்னு காத்திருந்து இவ்வளோ வேலைலாம் செஞ்சு அப்பா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது அந்த கஷ்டங்கள்லாம் வந்து சுத்தமாக பறந்து போயிடுங்க. அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்.
ஆனா, இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு சந்தோஷம், அந்த கஷ்டம் அதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு நெனச்சப்போ நெனச்சதெல்லாம் கெடைச்சிடுது. ட்ரெஸ்ஸு அடிக்கடிக்கு வாங்கி குடுக்குறோம். நம்ம எல்லா ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து உடனே உடனே வந்து கெடைச்சிருது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வந்து வளர்றாங்க. ஆனா, அது வந்து ஒரு தப்பு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு கஷ்டம், அந்த சந்தோஷம் எல்லாமே வந்து தெரிஞ்சு வளர்ந்தா தான் அவங்க வந்து ஃப்யூச்சர்ல வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கஷ்டத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நாம இப்போவும் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்போம். ஆல்ரெடி நாங்க இப்போ போயிட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனாலும் அந்த சின்ன வயசுல இருந்த சந்தோஷம் இப்போ இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸுங்க அடிக்கடிக்கு நெறைய பார்த்துட்டு, இப்போ வந்து போய் ட்ரெஸ் எடுத்தாலும் எப்பவுமே எடுக்கிறது தானே அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. சரி பொங்கல் வந்துச்சு ட்ரெஸ் எடுக்கணும், குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்றதால தான் நம்ம போயிட்டு எடுக்க வேண்டியதா இருக்கேகாண்டி, அந்த பழைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாரி வந்து எதுவுமே இப்ப இல்ல. இப்போவே இப்படி இருக்குன்னா, இன்னும் அடுத்து வர ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்குன்ட்டு அது சொல்லவே முடியலங்க. டிவி என்ட்ட க்ளீன் பண்ணும்போது 2 ஃபோட்டோஸ் வந்து காமிச்சிருப்பேன். ஒண்ணு வந்து நான் வந்து கிராஜுவேட் வாங்கினது அதாவது டிகிரி வாங்கின ஃபோட்டோ. அது வந்து யூஜி டிகிரி தான். நான் பிஜி டிகிரி வாங்கினது வந்து ஃபோட்டோ வந்து வாங்கல. அடுத்தது வந்து என்னோட பாப்பாது பார்த்தீங்கன்னா, யூகேஜி முடிச்ச வந்து கிராஜுவேஷன் இதுதான். அது 2 மட்டும் தான் ஃபோட்டோ போட்டு வச்சிருந்தோம். என்னோடது எம்எஸ்சி எம்ஏக்கு வாங்கினது வந்து ஃபோட்டோ போடல. அதாவது போயிட்டு வாங்கல ஸ்டுடியோவுல. அதுக்குள்ள நாங்க இங்க சென்னைக்கு வந்ததால அது போயிட்டு வாங்கவும் முடியாம போயிடுச்சு கடைசி வரைக்கும். சேஷான் குட்டி பிஸ்கெட் கையில வச்சிருந்தாரு. "டேய் குடுடா பசிக்குதுன்ட்டு" அவன்கிட்ட இருந்த பிஸ்கெட் நான் ஒரு 2 வாங்கி சாப்பிட்டுட்டு, "நீ கொஞ்சம் தொடைடான்ட்டு" அவன்கிட்ட குடுத்துட்டேன். "குழந்தையும் குடும்மா நான் தொடைக்கிறேன்" அப்படின்ட்டு வாங்கி நல்லாவே தொடைச்சான். நம்ம குழந்தைங்கள வேலை வாங்காம வளர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது வேலை வாங்கணும். பெரிய பெரிய வேலை இல்லையாவது சின்ன சின்ன வேலையாவது வாங்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ல வந்து நல்லாவே வேலை செய்வாங்க. அதுக்குள்ள திரும்பவும் வந்து பிரனிஷா வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா. அதுதான் நான் சொன்னேன்ல, ஃபோன் வந்து அதில வச்சாவே போதும் பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத திருப்பி அவ பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா. அந்த பாட்டு போடும்போது அவளோட ஆக்ஷனு, எக்ஸ்ப்ரஷன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு. அப்படியே உருகி பாடுறாங்களாம்மா. இந்த ஒரு பாட்டு மட்டும் தாங்க எப்பயுமே பாடிட்டே இருப்பா. அது வந்து ஸ்கூல் ஆனுவல் டேல வந்து பாடுனது. "நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது" அந்த பாட்டு தான் எப்பயுமே வந்து பாடிட்டுருப்பா. ஒட்டடை அடிக்கிற வேலை, துடைக்கிற வேலைலாம் முடிஞ்சிச்சுங்க. அதோட வீட்ட கூட்டிட்டு துடைக்கணும், மாப் போடணும். அந்த வேலை மட்டும் தான் இருக்கு. எங்க வீட்ல ஏதாவது ஒரு பொருள் காணோம்னா, எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபா கீழ தாங்க இருக்கும். டிவி ரிமோட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்ட்ரைக்கரு, கேரம் போர்ட் காயின்ஸு, சீப்பு எது இல்லையோ, நீங்க சோஃபா கீழ எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த திங்ஸ் வந்து அங்க இருக்கும். ஆ சோஃபாவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த சோஃபாவ மாத்தணும். என் ஹஸ்பண்ட் போகிக்கு வந்து இந்த சோஃபாவ எரிச்சிடலான்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இருக்கட்டும். வாங்குற வரைக்கும் அது இருக்கட்டும் அப்டின்ட்டு சொல்லி வச்சிருக்கேன். ஒரு நல்ல சோஃபாவா பார்த்து தான் வாங்கணும். அதுக்கான டைம் இன்னும் அமையல. கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல சோஃபா வாங்கிடுவோம். அந்த வீடியோவும் வரும். வீடு கூட்டி முடிச்ச உடனே சரி வீடு ஃபுல்லா மாப் போட்டுடலான்ட்டு மாப் போட தாங்க ஆரம்பிச்சுட்டேன். மாப் போடுறதால குட்டீஸ்லாம் வந்து மாடியில அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவே அவருக்கு சண்டேவும் ஒர்க்குங்க. அதாவது எப்போலாம் வேலை இருக்கோ அப்போ போயிட்டு வேலைய முடிச்சுட்டு வந்துடணும். இது சாட்டர்டே, சண்டே நல்ல நாள், கெட்ட நாள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேலைனா வந்து செஞ்சாகணும். அந்த மாதிரி ஒர்க்கு தான் அது. அதாவது சினிமால பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் எல்லாம் நெறைய படத்துக்கு செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காரு. சரி இப்போ பேப்பர் போட்டுடலாம் அப்படின்ட்டு பேப்பர் தான் போட ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ், பூஜை ரூம் எல்லா இடத்துலயும் வந்து பேப்பர்ஸ் வந்து போட்டு நல்லா அழகா நீட்டா திருப்பியும் எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சாச்சு. எனக்கு இந்த வேலைலாம் முடியவே அன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:00 அதாவது 5:30, 6:00 ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம தனியா அந்த எல்லா வேலையும் செய்யவே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால் எல்லா வேலையும் நம்ம மட்டும் தான் பார்க்க வேண்டியதா இருந்தது. குட்டீஸுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. சரி குழந்தைங்களும் எவ்வளோ வேலை செய்ய முடியும். சாமி ஃபோட்டோஸ்லாம் நல்லா தொடச்சு திருப்பியும் நல்லா அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த டெய்லியும் விளக்கேத்தவே பார்த்திங்கன்னா, மேலலாம் நல்லா கரி அதனுடைய விளக்கேத்துற கரி வந்து நல்லா படிஞ்சிருந்தது. அது க்ளீன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா ஈர துணி வச்சு நல்லா மேலே ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. என் பையன் தானே க்ளீன் பண்ணி விட்டான். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு டீய போட்டு நல்லாவே ஸ்ட்ராங்கா குடிச்சாச்சுங்க. என் பக்கத்தில பாருங்க என் பையன் நான் திட்டினேன்ட்டு அழுதுட்டு படுத்துட்ருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீப்பெட்டி ஃபுல்லா வந்து கீழ கொட்டிட்டு வந்துட்டாரு. அதனால நான் திட்டினேன்னு அதனால வந்து கோச்சிட்டு வந்து படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர சமாதானப்படுத்தி டீயும் குடிக்க வச்சாச்சு. இதுதாங்க நாங்க பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. சரி ஒரு முறை எடுத்து பார்க்கலான்ட்டு நமக்கு தானே அது புது ட்ரெஸ்ஸுனா எடுத்து எடுத்து பார்க்க தோணும்ல. சரின்ட்டு நம்ம ஒரு முறை எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விளக்கேத்துற டைம் வந்துச்சு. என்னோட குட்டி பாப்பா தான் வந்து விளக்கேத்துவேன்ட்டு நான் தான் ஏத்துவேன்ட்டு அவ ஏத்திட்டு இருந்தா. சரி நீங்க ஏத்துன்ட்டு நானும் கூட நின்னு பார்த்துருந்தேன்.
சேஷாந்து பாருங்களேன் எப்படி பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படி பார்த்துட்ருக்கான்னா, ஊதுவத்தி அவர் தான் ஏற்றணும். அதனால் எப்பவுமே வந்து அவர் முன்னாடி ஊதுவத்தி வந்து எடுத்து வச்சுப்பார். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விபூதியும் வச்சு விட்டாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.